சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். எங்க அப்பா தான் ரொம்ப கோவமா தமிழ் செல்வியை கூப்பிட்டு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்காக இல்லை, உன் வயித்துல இருக்க குழந்தைக்காக தான் உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் வேலைலாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் பையன் ராஜாங்கமும் என் பேரன் சேதுவும் நீ இந்த வீட்டோட மருமகளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அங்கே தூரமாக இரு. உனக்கு தேவையானதை நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இங்கே மலர் சாப்பிட கொண்டு வந்து கொடுப்பா. புரியுதா? ஒதுங்கி இருக்கிற வேலையை பாரு. மருமகன்ற உரிமையில் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்த அப்புறம் அவ்வளவுதான். நீயும் உங்கள் அப்பாவும் சாதாரண வேலையாக செஞ்சு வச்சுருக்கீங்க உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு. போனா போதுன்னு தான் என் பையன் ராஜாங்கம் உன்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் மருமகளா இல்லை, ஏதோ ஒரு ஒதுங்கி இந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்ற எண்ணத்தில். அதனால் மறுபடியும் என் பையன் முன்னாடி வந்து நின்று தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணாத. போய் அங்கே ஓரமாறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தமிழ் செல்வி மனசில் ரொம்பவே வேதனைப்படுது. இன்னொரு பக்கம் சேது என் முகத்திலேயே முழிக்காத, என்கிட்ட பேச வராத, நீ எனக்கு மனைவியே கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாருன்னு பார்த்தா இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் இங்கே வந்ததுக்கு பேசாமல் எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேதனைப்படக்கூடாது, எங்கள் அப்பா பட்ட கஷ்டம்லாம் வீணாகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கு இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியலையே அப்படின்னு அங்கே கார் செட்டுக்கு போனேன். இங்கே தமிழ் செல்வி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மலர் தாங்க முடியாமல், பாவம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த தமிழ் செல்வி கொடுத்தாங்க, ஆனால் அவங்க இப்படி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் அவங்கள ஏற்ற மாட்டேங்கிறாங்க, யாரும் அவங்கள மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. பாவம் தமிழ் செல்வி, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக மலர் போகிறாங்க. இங்கே மலர் தமிழ் செல்விக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக சேது உங்களை ஏற்றுக்க தான் போகிறாரு. வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுக்க தான் போகிறாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. நானே உங்ககிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு எங்கள் அத்தை என்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது, உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு மனசு தாங்கலை. நீங்கள் படுற ஒவ்வொரு வேதனையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு தமிழ் செல்வி, இந்த வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு ஆள் நீங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லதாக நடக்கும். நீங்கள் எங்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்கள் அத்தை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மலர் பார்த்தாங்கன்னா அம்புட்டு தான். நீங்கள் பேசாமல் அங்கே போய் வேலையை பாருங்கள். இந்த விஷயத்தெலாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு சேது ஒரு நாள் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மலர். இங்கே ஈஸ்வரி தாமரை கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தல, அண்ணன் எவ்வளோ கோவமாக அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது, என் முன்னாடி எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவள் வரவே கூடாதுன்னு பேசிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போனாருன்னு இப்படி நடக்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ அந்த தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அண்ணனே இவ்வளோ கோவமாக இருக்கும்போது சேதுவோட மனசு என்ன மாறவா போகுது? அதனால சீக்கிரமாகவே இப்போ கார் செட்டில் தங்கியிருக்க தமிழ் செல்வி அவள் வீட்டை பார்த்து போக தான் போகிறா. அந்த நாள் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். ஆனால் அது வரைக்கும் இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது. அவள் அந்த கார் செட்லேயே தான் தூங்கணும், சாப்பிடணும். குளிர் மழை பனின்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவளால் இங்கே வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சு அவளே வீட்டை பார்த்து அழுதுகிட்டே போகணும். அப்போ தான் என்கிட்ட சவால் விட்ட அந்த தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டிக்கு நான் யாருன்னு புரிய வரும். என்கிட்டயே சவால் விட்டு என்கிட்ட ஜெயிச்ச திமிரில் இருக்கான் அந்த செல்லப்பாண்டி. அவனை நான் சும்மா விட போகிறதும் இல்லை, அவள் பொண்ணு தமிழ் செல்வியை நல்லபடியாக இந்த வீட்டில் வாழ வைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது, அப்படி வாழ விடவும் கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே மலர் கேட்டுட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் தாமரைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆறுமுகம் தனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தாமரை ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இந்த ஆறுமுகத்துக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பணத்தை கேட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த ஆறுமுகம் அவன் பாட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் இஷ்டத்துக்கு. நாம இப்போ ஃபோனை எடுக்கலன்னா அப்புறம் ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்டலாம் காமிச்சிருவேன்னு வேற சொல்லுவானே, என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே தாமரை யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசுறதுக்காக அங்கே மாடிக்கு போகிறாங்க. இங்கே தாமரை பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கே போகிறத இங்கே மலர் பார்க்குறாங்க. என்ன
எப்போ ஃபோன் வந்தாலும் இந்த தாமரை இப்படி தான் நடந்துக்கிறாங்க. யார் முன்னாடியும் ஃபோன் பேச மாட்டேங்கிறாங்க. ஓரமாக நின்று மறைஞ்சு மறைஞ்சு ஃபோன் பேசுகிறாங்க. அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே. பேசாமல் பின்தொடர்ந்து போய் என்ன நடக்குது, அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்கன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் மலர் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க. இங்கே யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாமரை ஆறுமுகத்தோட ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆறுமுகம், இப்போ மறுபடியும் எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்க? உனக்கு தர வேண்டிய பணத்தை மொத்தமாக நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் நீ சும்மா இருக்காமல் இப்போ ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு மறுபடியும் மறுபடியும் பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கியே, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட தாமரை பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் சிரிச்சுக்கிட்டே, மேடம், பஞ்சாயத்தில் எல்லாத்தையும் வர வச்சப்பவே இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து ராஜாங்கம் ஐயா கிட்டேயும் இங்கே சேது ஐயா கிட்டேயும் நான் காமிச்சிருந்தா இங்கே தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அவங்க அப்பயே கூப்பிட்டு வந்து நல்லபடியாக சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ வச்சுருப்பாங்க. உங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் எவ்வளோ அமைதியாக இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். நான் கேட்குற பணத்தை தரமாட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே. உங்களை நம்பி தான் எனக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கேட்குறப்ப பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஆதாரத்தை கொண்டு வந்து உங்கள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் பேசி என்ன ஏமாத்தலாம்னு நினச்சிங்க. நீங்கள் தான் ஃபோன் செஞ்சீங்க. இங்கே தமிழ் செல்வி சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என் மொபைலை வாங்கி ஃபோன் செஞ்சதே நீங்கள் தான்ற உண்மையை ஆதாரத்தோடையும் நீங்கள் என்கிட்ட பேசின ரெக்கார்டிங்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் காட்டுவேன் மேடம். அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்கள். இதை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சால் தைரியமாக துணிஞ்சு இந்த ஆதாரத்தை காமிச்சு உங்களையும் அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வைப்பேன். என்னால் அதை செய்ய முடியும் மேடம். அதனால் பேசாமல் நான் கேட்குற பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி இருங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அதுக்கு உடனே தாமரை ரொம்ப கோவமா, அதுக்காக இந்த நேரத்துக்கு நீ ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்பியா? அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? நானே பேசாமல் உண்மையை போய் சொல்லிடலாமான்னு தோணுது. உனக்கு இப்படி அடிக்கடி பணத்தை கொடுக்க இங்கே யார்கிட்ட போய் பணத்தை கேட்கலான்னு நான் பயந்து பயந்து இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருக்கிறதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது எவ்வளவோ மேல் தான் போல. ஆனாலும் எனக்கு சேது மாமா கண்டிப்பாக வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் பொறுத்துக்கிட்டே போகிறேன். சரி, இப்போ நீ ஃபோனை வை. நீ கேட்ட எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்புறமா அந்த பணத்தை வந்து வாங்கிக்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாத. உன்னால் நான் இங்கே வசமாக மாட்டிப்பேன். ஏன்னா இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிற சமயம் நீ பாட்டுக்கு ஃபோனை பண்ணிடுற. நான் இங்கே யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டேன்னா எப்படி நான் சமாளிக்கிறது? புரியுதா ஆறுமுகம்? இனி ஃபோன் பண்ணாத. அந்த தமிழ் செல்வி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரவும் கூடாது அப்படின்னு தாமரை ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று கேட்டுட்ருக்க மலர் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. தமிழ் செல்வி தான் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு தமிழ் செல்வியை கார் செட்டில் தங்க வச்சுருக்காங்க. சேது தமிழ் செல்வியை மனைவியாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே ராஜாங்க மாமாவும் இங்கே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது, அவ என் மருமகளும் இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ் செல்வி மேலே கோவப்பட்டு ஒதுக்கி வச்சிருக்க நிலமையில இது எல்லாமே பொய்ன்னு இந்த தாமரையால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் தாமரை தான் அப்படின்னு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்தை எப்படியாவது சேதுக்கிட்ட எடுத்து சொல்லி உண்மை என்னன்னு அந்த ஆறுமுகத்தின் மூலமாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும். எனக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்விக்கு நானும் உதவி செய்கிறது என்னோட கடமையாச்சே அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாவது தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும். ஆனால் இந்த விஷயம் என்னால் தான் வெளிவரப்போகுது அப்படின்னு என்னோட அத்தைக்கு தெரிஞ்சால் என்னை சும்மா விடவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, என் வாழ்க்கையே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்விக்கு நான் ஏதாவது கைமாறு செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இந்த விஷயத்த சேதுக்கிட்ட சொல்கிறதுக்காக யாருக்குமே தெரியாமல் மலர போகிறாங்க. ஆனால் சேது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டேயுமே பேச பிடிக்காம இந்த தமிழ் செல்வியை எங்கள் அப்பாவும் மன்னிக்க மாட்டார், நானும் மன்னிச்சு அவளை மனைவியாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. என் வாழ்க்கையில் இந்த தமிழ் செல்வி ஏன் தான் வந்தாலோ தெரியலையே, இப்படி நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ அவளால் என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இருந்ததும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வேதனையில் இருக்கார். அப்போ அங்கே இருந்த கருப்பு, ஏன்பா மலரு, இங்கே என்னப்பா உனக்கு வேலை? பார்க்குறல சேது எந்த நிலமையில இருக்கான்னுட்டு இவன்கிட்ட பேசுவா வந்த. அவன் யார் பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் செல்வி செஞ்ச ஒரு ஃபோன் கால் தான். பாரு, இவனோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு.
சரி போதுப்பா, இப்போ என்ன விஷயமா பார்க்க வந்த அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மலர் கருப்பு கிட்ட இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இங்கே தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை. அங்கே இவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காக இது எல்லாமே தாமரை போட்ட திட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தோட ஃபோனை வாங்கி தாமரை தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா. இது உண்மையா இல்லையான்னு ஆறுமுகத்தை வெளுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உண்மை உங்களுக்கே தெரிய வந்துடும். இதை சேதுக்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனால் அதை கேட்குற நிலமையில அவர் இல்லை. அதனால நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா சேதுவும் தமிழ் செல்வியும் ஒண்ணு சேர நெறைய வாய்ப்பு இருக்கு. தாமரை சேது கூட ஒண்ணு சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு வேலைய பண்ணி வச்சிருக்காங்க. தப்பே செய்யாத தமிழ் செல்வி அங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிறதும், தப்பு செஞ்ச எல்லாரும் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதும் பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. நான் இப்ப ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்கேன். இந்த வீட்டோட மருமகளா இருக்கேன்னா, அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான். அப்படிப்பட்ட தமிழ் செல்வி இப்ப கார் ஷெட்ல அங்க குளிர் காத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை கண்டிப்பா சேதுவுக்கு தெரிய வரணும். ராஜாங்க மாமாவுக்கும் தெரிய வரணும். இதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லிட்டேன். இனி சேதுவும் தமிழ் செல்வியும் ஒண்ணு சேர்றது உங்க கையில தான் இருக்குது. உண்மைய கண்டுபிடிச்சு சீக்கிரமா யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு பதில நீங்க குடுத்து தான் ஆகணும். தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா அடியெடுத்து வைக்கணும், வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க மலரு. இங்க மலரு கருப்புக்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ உண்மையாவே தமிழ் செல்வி மேலே எந்த தப்பும் இல்லையா? இது தெரியாம இங்க சேது தமிழ் செல்வி மேல கோவப்பட்டுக்கிட்டு, இனி அவ என் கூட வாழக்கூடாது. இந்த தமிழ் செல்வி எனக்கு மனைவியா இருக்க தகுதியே இல்லாதவ. என் அப்பாவ ரொம்பவே அவமானப்படுத்திட்டா. இந்த தமிழ் செல்வி குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன்னு, இப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கைய ஒண்ணில்லாம பண்ணிட்டு இருக்கானே. இந்த தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் வேற பழகிக்கிட்டு, இப்போ ஒழுங்கா தூங்காம தமிழ் செல்விய பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கைய பத்தியே யோசிக்காம இருக்கான். அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கருப்பு. அடுத்த நாள் காலையில சேது எந்திரிச்ச உடனே கருப்பு, "மாப்ள எந்திரி, ஒரு இடத்துக்கு போறோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட, "என்ன மாமா, எங்கே போகிறோம்?" அப்படின்னு இவரும் கேட்குறாரு. "நீ முதல்ல எந்திரி, ஒருத்தனை போய் பார்க்கணும். என்ன ஏதுன்ற விவரம் தெரிஞ்சாதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். உன் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் கூப்பிட்டுட்டு அந்த ஆறுமுகம் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் தேடி கிளம்புறாங்க. ஆறுமுகம் எப்பயும் போல அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த சமயம் அங்கே போன சேதுவும் இங்கே கருப்பும் அவரை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க. "உண்மையை சொல்லு, உன்னோட மொபைலை வாங்கி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது யார்? என்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டது யார்? உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ நீ சொல்லி தானே ஆகணும். நீ எதுக்கு பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயா, எனக்கு உண்மை எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியாமல் போச்சு. இங்கே ஃபோன் பண்ணது என்னவோ உங்கள் வீட்டில் உள்ள தாமரை தான். ஆனால் இந்த விஷயம் உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்பப்போ நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்படி என்னை தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. என்னை மன்னிச்சிடுங்க. இந்த உண்மையை நான் அப்போவே சொல்லியிருக்கணும். ஆனால் தமிழ் செல்வி அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு தாமரை நினச்சிக்கிட்டு நான் கேட்குறப்பெல்லாம் இந்த உண்மையை சொல்லிடாதன்னு பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. பணத்தாசையில் நானும் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். என் மேலேயும் தப்பு இருக்குது. என்னை மன்னிச்சிருங்கய்யா" அப்படின்னு சொல்லி இங்கே ஆறுமுகம் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இங்கே தாமரை ஆறுமுகத்துக்கிட்ட பேசின எல்லா ரெக்கார்டிங்கையும் போட்டு காமிக்கிறாரு. இங்கே சேதுவுக்கும் கருப்புக்கும் நல்லாவே தெரிய வந்துடுது தமிழ் செல்வி மேலே எந்த விதமான ஒரு தப்புமே இல்லை. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாமரை தான். இவ்வளோ பெரிய பிரச்சனையவும் செஞ்சுட்டு இங்கே தமிழ் செல்வியை பார்த்து என்னமா சிரிச்சுக்கிட்டு, தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவள் ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காள்ல, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன். நானும் தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டுட்டேனே மாமா அப்படின்னு வருத்தப்பட்ட சேது, இந்த உண்மையை அப்பா கிட்ட இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணும். இந்த ரெக்கார்டிங்கையும் போட்டு காமிக்கணும். அப்போ தான் தாமரை யாருன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் மூலமாக உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சேதுவும் கருப்பும் அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக, இங்கே அப்பத்தா சேதுக்கிட்ட, "டே சேது, நீயாவது ஒழுங்காக சாப்பிடுடா. வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு நீ பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக நீயும் சாப்பிட்றதே இல்லை. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எதுவுமே இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குதே" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சேது ரொம்ப சத்தமாக ராஜாங்கத்தை கூப்பிடுறாரு. சேது எதுக்கு இவ்வளோ கோவமாக சத்தம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பதட்டமாக வந்து பார்க்க, இங்கே கருப்பு உடனே, "இங்கே தமிழ் செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் எல்லாரும் தான் அந்த பிள்ளைய தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பெரிய திட்டம் போட்டு ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த தாமரை தான்" அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரி ஒரு பக்கம், "என்னது இது,
தாமரைன்னு வேற சொல்கிறானே, உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, ஏப்பா கருப்பு, நீ என்னவோ வாய்க்கு வந்தபடி பேசாதப்பா. தமிழ் செல்வியை காப்பாற்றுறதுக்காக நம்ம வீட்டு பிள்ளை மேலேயே அப்படி பேசுறது, அதெல்லாம் பெரிய தப்பு. தாமரை எதுக்கு அப்படி பண்ணணும்? அவளுக்கு அவசியமே இல்லையே. ஏது தமிழ் தமிழ் செல்வி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீ ஏதோ திட்டம் போட்டு பேசுகிற மாதிரிலப்பா இருக்கு. சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்கணும்னு நாங்கள் நினச்சதே இல்லை. ஆனாலும் இந்த தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட அப்பா செல்லப்பாண்டியும் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் அண்ணனை பஞ்சாயத்துக்கு வரைக்கும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துனதை என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன? அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, உடனே சேது, நானும் உண்மையை தான் சொல்கிறேன். என் பொண்டாட்டி தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை. என்கிட்ட இருக்க ஆதாரத்தை கேட்டால் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொன்ன உடனே தாமரை திருன்னு முழிக்கிறாங்க. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னது இது? ஒருவேளை ஆறுமுகம் நான் பணத்தை இன்னும் கொடுக்கலன உடனே உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டானா? அதான் சேது இவ்வளோ தைரியமாக ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரோ? நான் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேனே, என்னை பற்றின உண்மை இப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துருமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க தாமரை. சேது போட்டு காமிச்ச அந்த ஆதாரத்தின் மூலமாக எல்லாருக்குமே தெரிய வருது தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லை, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாமரை மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரொம்ப கோபமான அப்பத்தா இங்கே தாமரையை பலார்னு வைக்கிறாங்க. என்ன வேலடி செஞ்சு வச்சிருக்க? நாம எப்பேற்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்தில் நீ வந்து இப்படி செய்வேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சேதுவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யவும் என் பையன் ராசாங்கம் இதன் மூலமாக எவ்வளோ மனசு வேதனைப்பட்டான். சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள் தூங்காமல் சாப்பிட்டாம அவமானப்பட்டு நின்னா. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. உன்னை சும்மா விட போகிறதே கிடையாது. இந்த குடும்பத்தில் இருக்க உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இப்படி ஒரு வேலையை செஞ்ச நீ இங்கே தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு அவளை நாங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னப்போ கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு அந்த பிள்ளைய போய் அங்கே கார் செட்டில் தங்க வச்சோம் பார்த்தியா? எங்கள் மேலே பெரிய தப்பு இருக்குது. உங்களெல்லாம் நம்பினது தான் தப்பாக போச்சே தவிர்த்து நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும் செய்வீங்கன்னு நாங்கள் நினச்சேன்ல, அதுதான் பெரிய தப்பு. முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு தாமரையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா. இங்கே அப்பத்தா அழுதுகிட்டே, பாத்தியா ராசாங்கம், தப்பு செஞ்சது எல்லாமே இந்த தாமரை. ஆனால் நாம் இந்த தமிழ் செல்வியை தள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு அவளை எங்கே தங்க வச்சிருக்கோன்னு பாத்தியா? சேது பட்ட ஒவ்வொரு வேதனைக்கும் இங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் ஏன்டா நம்ம வீட்டு மருமக இவ்வளோ தள்ளி இருக்கணும்? ஏன் அவள் கார் செட்டில் இருக்கணும்? இன்னுமா மனசு மாறாமல் இருக்க ராசாங்கம்? உண்மை தெரிஞ்சுமா? அப்பத்தா தமிழ் செல்வியை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்பத்தா. வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைய அப்படி ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் அவள் தப்பே செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம மருமகளாக ஏற்றுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா சேது, இப்போயாவது உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல, நீ விருப்பப்பட்ட பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண. ஆனால் அவளையே நம்பாமல் சந்தேகப்பட்டது பெரிய தப்பாக போச்சு. முதல்ல உன் மனைவி அங்கே தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும். தப்பு செஞ்சவங்களே தைரியமாக இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாமல் உன்னோட வாரிசை சுமந்துட்டுருக்க தமிழ் செல்வி மட்டும் தனியாக இருக்கணுமா? டே பேராண்டி, அப்பா சொல்கிறத கேளு. இப்போ போய் உடனே அங்கே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வா. அவள் இந்த வீட்டில் சின்ன மருமகளாக உன் கூட சந்தோஷமாக வாழணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கண் கலங்கிக்கிட்டே பேச, இங்கே சேது தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நானே அவளை சந்தேகப்பட்டுட்டேனே. என்கிட்ட பேச வந்த தமிழ் செல்வியை பேசவே மாட்டேன்னு சொல்லி திட்டி வேற அனுப்பிட்டேன். இப்போ எப்படி அவளை போய் பார்க்குறது? இத்தனை நாள் என்னை விரும்பின தமிழ் செல்வியை என் முகத்திலே முழிக்காதன்னு வேற சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தமிழ் செல்விக்கிட்ட போய் பேசினா என்ன அவள் ஏற்றுப்பாளான்னு தெரியலையே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசு வேதனையில் தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு சின்ன மருமகளாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி இங்கே கார் செட்டில் இருக்கிற தமிழ் செல்விக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு சேது. இங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்பத்தாவுக்கு கோபம் தாங்கலை. இந்த தாமரையை உண்டு இல்லைன்னு பண்ணணும். என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க? எந்த நிலைமையில இப்படி ஒரு பொய் சொல்லி வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்களும் சும்மா இருக்கீங்கல்ல. அப்போ உண்மையாகவே சேது தமிழ் செல்வியை பிரிக்கணும்னு நீங்கள் எல்லாரும் பெரிய திட்டம் தான் போட்டுட்ருக்கீங்க போல. என்னதான் தமிழ் செல்வியை உங்களுக்கு பிடிக்கலனாலும் என் பேரன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கா இப்படியெல்லாம் நினைப்பீங்க? எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஏன்னா இப்போ தமிழ் செல்வி வாயும் வயிறுமா இருக்கா, இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை தனியாவோ இல்லை சேதுவை விட்டு பிரித்து வைக்கணும்னு யாராவது நினச்சிங்க, நான் சும்மா இருக்கவே மாட்டேன். ஆமாம் தாமரை, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள பொண்ணு செய்கிற வேலையா? நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தாமரையை வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் தாமரை செஞ்ச தப்புக்காக இங்கே அப்பத்தா அவங்கள விட்டு வைக்காமல் பலார்
பலார் பலார்னு வைக்க இங்கே தாமரை எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பதில் பேச முடியாமல் இங்கே சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சேன். ஆனால் ஆதாரத்தோட வசமாக மாட்டிக்கிட்டேன். இங்கே அப்பத்தா என்னை வெளுத்து வாங்குறாங்களே. இன்னும் ராஜாங்கம் மாமா வேற என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னே தெரியலையே. ஒரு வேளை சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தாமரை மெதுவாக ஈஸ்வரி கிட்ட இந்த பிரச்சனையை நீங்கள் தான் எப்படியாவது சமாளிக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு போக தயாராகவே இல்லை. யாரும் அப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள நீங்கள் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க தாமரை. தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரிக்கு கோபம் தாங்கலை. இன்னொரு பக்கம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த செல்லப்பாண்டி செஞ்ச சவாலில் அவன் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணை அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வச்சு நல்லபடியாக இந்த தமிழ் செல்வியும் சேது கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவா போலையே. நாம் நினச்சது எதுவுமே நடக்காது போலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பத்தான்.